வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவருமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்ம இவரோடு கூட பேசுவாராக. பரலோகத்தினுடைய தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் காணப்படுகிற காரியங்களை குறித்து தரிசனமாக யோவான் சுவிசேஷகன் அப்படியாக பத்மோத்தீவிலே கண்ட காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சிங்காசனத்தின் மேல் ஆண்டவர் வீற்றிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிற தேவன். ஆகவே சிங்காசனத்திலே ஒரு உட்கார்ந்து இருந்தால் சகல அதிகாரங்களோடு கூட அமர்ந்திருக்கிறார் என்று அர்த்தம். சகல வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அவரிடத்திலிருந்து நீதி பரிபாலனம் செய்யப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். சிங்காசனத்தில் மரித்து போகிற ராஜா, இந்த உலகத்துக்குரிய ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனாலும் இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருக்கு சாவாமை உள்ளவர், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஏக சக்கராதிபதியும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே அவர் சாவாமை உள்ள ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இந்த உலகத்துக்குரிய ராஜாக்களுக்கு முடிவு உண்டு, அவர்களுக்கு மரணம் வரும். ஆனால் பரலோகத்திலே வீற்றிருக்கிற நமது தேவாதி தேவனுக்கு மரணம் இல்லை. ஆகவேதான் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் மாத்திரமல்ல, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் பொழுது அவர் ஒருவருக்கே துதி கன மகிமையை மாட்சிமையை செலுத்துகிறார்கள். 24 மூப்பர்கள் அங்கே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, ஆகவே 24 மூப்பர்கள் அவர்கள் தங்களுடைய சிங்காசனங்களை விட்டு எழுந்து உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவாதி தேவனுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தார்கள். அவர்களும் கூட கிரீடங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த 24 மூப்பர்களும் கிரீடங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கிரீடங்களை தங்கள் தலையிலிருந்து எடுத்து அவருடைய பாதப்படி அண்டையிலே வைத்து வணக்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிற காரியத்தை பார்க்கிறோம். பணிந்து கொண்டு அவர் சொல்கிற வார்த்தை தான் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். பாருங்க, தங்களுக்கு எந்த விதமான மகிமையும் இல்லை. அவர்களும் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த சிங்காசனம் அவர் உட்கார்ந்து இருந்த சிங்காசனத்தை போல சிங்காசனம் அல்ல. மாத்திரம் அவர்கள் அணிந்திருந்த கிரீடங்கள் அவர்கள் எடுத்து தேவாதி தேவனுடைய பாதப்படி அண்டையிலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவருக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் எல்லா துதி கனம் மகிமை மாட்சிமை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துல எவ்வளவு நன்மை செய்தவர்கள் இருந்தாலும் ஒழுக்கமானவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அவர்கள் துதிக்க அவர்கள் பாத்திரவான்கள் கிடையாது. பாருங்க, ரோமன் கத்தோலிக்க என்று சொல்லக்கூடிய இந்த மதத்தில் எல்லாரையுமே என்ன பண்றாங்க, அவர்கள் வணக்கமாய் வணங்குகிறார்கள். ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் ஒவ்வொரு நாட்களை நியமித்து, செவ்வாய்க்கிழமை ஒருத்தருக்கு, வியாழக்கிழமை ஒருத்தவருக்கு, வெள்ளிக்கிழமை ஒருத்தவருக்கு என்று சொல்லி ஒவ்வொரு நாளை, வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளை ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நியமித்து அவர்களுக்கென்று ஒரு திருக்கோயிலை கட்டி
அவர்களை போய் வணக்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறார்கள், அவர்களை தொழுது கொள்கிறார்கள். இந்த நாளிலே செவ்வாய்க்கிழமை இந்த பரிசுத்தவானுக்கு தேர் பவனி என்று சொல்லி தேரை வடம்பிடித்து இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அவர்களை வணங்குகிறார்கள், ஒவ்வொரு நாளும் நியமித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கிற காட்சி என்ன? மனுஷன் ஒவ்வொருவருக்கும் மரியாதை இல்லை, ஒருவருக்கும் மதிப்பு இல்லை. மனிதர்கள் எல்லோரும் சாவக்கூடியவர்கள், மரணத்துக்குள்ளாக போகக்கூடியவர்கள், நோய்கள் வரும், அவர்கள் பசியா இருப்பார்கள். இதெல்லாம் மனுஷனுக்கு வரும். மனுஷனா பிறந்தா நோய் வரும், பசி எடுக்கும், மலஜலாதி போகும், வேர்வை வரும், ஒரு நாளை மறுத்து போவான். இதெல்லாம் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. தேவாதி தேவனுக்கு அப்படி அல்ல. அவர் சாவாமை உள்ளவர், அவர் சாவாமை உள்ளவர், அவருக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் அல்பா ஒமேகாவா இருக்கிறார். இதோ இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி திருவுள்ளம் பற்றுகிற தேவன். அவருக்கு நோய் நொடி வருமா? கடவுளுக்கு நோய் நொடி வருமா? வராது. அவர் என்னைக்காச்சும் சோகமா இருக்க முடியுமா? துக்கமுக்கத்தோடு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவர் இருக்கிற இடம் மகா மகிழ்ச்சிக்குரிய இடமாக காணப்படுகிறது. ஆகவே மனுஷனுக்கு லிமிட்டேஷன், குறைபாடுகள், மட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் தேவாதி தேவனுக்கு அப்படி அல்ல. ஆகவே மனுஷனை தொழுது கொள்ளக்கூடாது. மனுஷனை அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் சரிதான், அவனுக்கு சிலை வைப்பதோ, அந்த சிலைக்கு மலர் மாலைகள் இடுவதோ, அல்லது அந்த சிலைக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து பணிந்து கொள்வதோ ஒரு நாளும் செய்யக்கூடாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான தாயாகியா இருந்தாலும் சரி, மரியாதா இருந்தாலும் சரிதான், மரியாதா இருந்தாலும் சரிதான், அவர்களும் மனிதர்கள் தான். மரியாதை ஒரு நாளில் மரித்து போனார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தெழுந்த தேவனாயிருக்கு. இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். மனுஷர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது, எந்த விதமான மகிமையும் நாம் செலுத்தக்கூடாது. யாருக்கு? ஒருவருக்கு மாத்திரம் தான் செலுத்தணும். யாருக்கு? நம்ம கூட பிறந்தவங்களுக்கு சில பேர் என்ன பண்றாங்க? மரியாதையை கொடுக்குறாங்க, மிகப்பெரிய துதியை கொடுக்குறாங்க. பாருங்க, ஒரு மனுஷனை மதிக்கிறது நல்லதுதான், ஆனால் கடவுளுக்கு நிகராக கொண்டு போகக்கூடாது எந்த மனுஷனும். ஒருவேளை உங்க மாமா உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் செய்திருக்கலாம், சித்தப்பா உங்களுக்கு அதிகமாக செய்திருக்கலாம், உன்னுடைய சகோதரன் உனக்காக பல காரியங்களை நன்மையை செய்திருக்கலாம், தகப்பன் தாய்மார் உன்னை கண்ணன் மணியின் போல பாதுகாத்து நோய் நொடியிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வல்லமையாக வழிநடத்திருக்கலாம். ஆனாலும் கூட அவர்களுக்கு மரியாதை உண்டு. ஆனாலும் கூட என்ன கிடையாது, அவர்களை கடவுளுக்கு நிகராக உயர்த்தக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரிதான். அது ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நீரே சிருஷ்டித்தீர், எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது, உமக்கே துதி கன மகிமை மாட்சிமை உம்முடையதே என்று சொல்லி எல்லோரும் என்ன செய்யறாங்க? தங்களுடைய கிரீடங்களை வைத்து வணக்கமாய் விழுந்து பண்ணிருக்கலாம். ஆகவே இந்த இடத்துக்கு தான் போகுது. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த இடத்திற்கு தான் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்ய போறோம்? ஒரு நாள்ல போக போறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது! நம்ம உட்கார்ந்து இருக்க முகத்துல ஒரு சந்தோஷத்தையும் காணாம, ஒரு சந்தோஷமும் இல்லையா? ஏதோ சாப்பிடாம காலையில நம்ம வந்துட்டோம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்வது போல இருக்கிறது. எந்த விதமான மகிழ்ச்சி இல்லையா? ஆண்டவருடைய ஆராதனை வீட்டுக்கு போவோம் வாருங்கள், தேவனுடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நான் துக்கமுகமாக இருந்தேன். யார் சொன்னது? யாரும் சொல்லணும். மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவீது சொல்லுவோம். இதோ நம் தேவனுடைய வீட்டுக்கு போகலான்னு யாராவது சொன்னாங்கன்னாக்கா மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொன்னாங்க. நம்ம ஆண்டவர் வீட்டுக்கு வரும்போது மன மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியோடு கூட நம்ம தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். அப்பொழுதுதான் அவருடைய வீட்டுக்கு, நம்முடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போக முடியும். சதா காலமும் மகிழ்ச்சி. அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை. மிக முக்கியமான வார்த்தை அலறுதல் இல்லை, அலறுதல், கூப்பாடு. ஒருவேளை நம்மளுடைய வீடுகள் என்ன இருக்கலாம்? அலறுதல் இருக்கலாம், கூப்பாடு இருக்கலாம். விசுவாசிகளாகி நம்முடைய வீட்டில் என்ன பண்ணலாம்? அலறுதல், சண்டைகள், சச்சரவுகள், கவலைகள், துக்கங்கள், வேதனைகள். மனைவி குறித்து கணவனுக்கு வேதனை, கணவனை குறித்து மனைவிக்கு வேதனை, அலறுதல்கள், கூப்பாடுகள், கூச்சல்கள், இத ஒன்றும் அங்க இருக்காது. ஒரே மகிழ்ச்சி தான், சந்தோஷத்திற்கு மேல சந்தோஷம். ஆகவே சிங்கார மாளிகை. எப்படிப்பட்ட மாளிகை? சிங்கார மாளிகை. அதுல நான் தேவனோடு கூட இருக்க போகிறேன்.
மிக மகிழ்ச்சியான காரியம். அதற்கு தான் சபை இருக்கு. சபை எதற்காக? நம்ம ஒவ்வொருவரையும் அதற்காக ஆயத்தப்படுத்தத்தக்கதாக. நம்ம ஏன் இங்கே துதிக்கிறோம்? அங்க போய் அவர் இடத்துல நம்ம துதிக்க தான் போறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். அதனுடைய நிழலாட்டமாக இங்கே நாம் துதிக்கிறோம். எப்படி துதிக்க நம்ம கற்றுக்கொள்கிறோம். கத்துவது கிடையாது, கூப்பாடு போடுவது கிடையாது. அவரை எப்படி நாம் துதிக்க போகிறோம் என்பதற்கான நிழலாட்டமாக இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுவே நம்மை அவர் மாற்றிக்கொண்டே வருகிறார். குயவனுடைய வீடு என்று நாம் கேட்டோம் இல்லையா? குயவனுடைய வீட்டில் அந்த களிமண் குயவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த களிமண் நேர்த்தியான களிமண்ணாக குயவன் இடத்துல போகுமா? இல்லை. அந்த களிமண் குயவன் வீட்டிற்கு போகும்போது அதில் என்ன இருக்கும்? கல் இருக்கும், முள் இருக்கும். அந்த களிமண் என்ன இருக்கும்? சிறு சிறு கற்கள் இருக்கும். அது மாதிரி ஆத்திரம்ல வைக்கோல்கள் இருக்கும். வைக்கோலோட செய்ய முடியுமா? பானையை செய்ய முடியாது. சிறு சிறு கல்லோட செய்தாலும் கூட யாராவது வாங்குவார்களா? வாங்க மாட்டாங்க. ஒரு ஓட்ட பாத்திரமா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆகவே களிமண்ணானது நேர்த்தியாக அது பிசையப்பட வேண்டும். பிசையப்பட்டு அது நேர்த்தியான பாத்திரமாக செய்யணும். அப்படி என்றால் அந்த களிமண்ணானது குயவன் வீட்டுக்கு போகணும். குயவன் வீடு எது? பரலோகமா? இல்லை, சபை என்று நாம் கேள்விப்பட்டோம். சபையில தான் உன்னை ஆயத்தப்படுத்துறாங்க. நான் சபைக்கு என்னத்தான் கண்டேன்? எனக்கு ஒரு ரிக்ஷா வாங்கி கொடுத்தீங்களா? ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுத்தீங்களா? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தீங்களா? இந்த சபையில நான் என்னத்தை கண்டேன்? எதையும் நீ காண மாட்டேன். இந்த உலகத்துக்குரிய நோக்கத்துக்காக நீ என்று சொன்னால் ஒன்று உனக்கு கிடைக்காது. எனக்கு கல்யாணம் ஆகுமா? கல்லறை இருக்குதா? எனக்கு ஏதாவது வியாதிப்பட்டா நீங்க உதவி செய்வீங்களா? இதெல்லாம் காட்டிலும் பெரிதான காரியம் என்ன தெரியுமா? நீ பரலோகத்துக்கு போவதற்கு, தேவனுடைய வீட்டுக்கு போவதற்கு, அவருடைய வாசஸ்தலத்துக்கு நீ போவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிற இடம் எது? சத்தமா சொல்லுங்க. அவருடைய சுய ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய சபைதான் உன்னை என்ன செய்து இதற்காக ஆயத்தப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். பாருங்க, இந்த தேவனுடைய வீட்டிற்கு போவதற்கு, ஆண்டவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் போவதற்கு நமக்கு வஸ்திரங்களை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு 6வது நாள்ல பார்த்தோம். வஸ்திரங்களை கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். 13 வகையான வஸ்திரங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? அதை நேற்று சாப்பிட்டதே எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க 13 வஸ்திரத்தை கேட்குறீங்கன்னு சொல்லி நோட் புக்கை சில பேர் திருப்புறாங்க. பரவாயில்ல, நோட் புக்லாச்சும் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதை குறித்து எனக்கு சந்தோஷம்தான். 13 வகையான வஸ்திரம். முதல்ல என்ன சொல்லலாமா? முதல்ல எப்படி இருந்தோம்? வஸ்திரம் இல்லாமல் இருந்தோம். 2வது அத்திலைகளால் தளிக்கப்பட்ட, உலர்ந்து போகிற, வெயில் உஷ்ணம் ஏறும் போது சருகி போகிற, சருகாய் போகிற அத்திலைகளால் ஆக்கப்பட்ட வஸ்திரம். 2. 3 அழுக்கு வஸ்திரம். எல்லாமே சகோதரின்னு தான் சொல்லுவாங்க. அழுக்கு வஸ்திரம், நல்ல வஸ்திரம்னா சகோதரன் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. மாறி மாறி கேட்க போறேன். இப்பொழுது அழுக்கு வஸ்திரம். அதுக்கு அடுத்த வஸ்திரம் என்னமா? ஒரேடியா ஜம்ப். நான் ஹை ஜம்ப் தாண்டுறேன். இங்க விட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரேடியா தாண்டிடுவோம். மூஞ்சி முறையெல்லாம் உடஞ்சி விழுவோம் கீழே. அப்படி இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்ல, அங்க சிறையிருப்பின் வஸ்திரம், சிறையில கொடுக்கக்கூடிய வஸ்திரம். அதுக்கப்புறம் தோலுடைகளால் உண்டு பண்ணப்பட்ட வஸ்திரம். அப்புறம் கல்யாண வஸ்திரம். அதுக்கப்புறம் சிறந்த வஸ்திரம். அதுக்கப்புறம் பரிசுத்த வஸ்திரம், ஆராதனைக்குரிய வஸ்திரம். அதுக்கப்புறம் துதியின் வஸ்திரம். அதுக்கப்புறம் சித்திர தயாராடை வஸ்திரம். அதுக்கப்புறம் வெள்ளை அங்கி. அப்புறம் மணவாட்டிக்கான 13 வகையான வஸ்திரம் கொடுக்கிறார். யாருக்கு? வஸ்திரம் இல்லாமல் அம்மனமாக திரிந்த நமக்கு அவர் என்ன செய்யறாரு? 13 வகையான வஸ்திரங்களை மேற்கோள் காட்டி கடைசியாக மணவாட்டியினுடைய உடையை கொடுத்து உன்னை ஆயத்தப்படுத்துகிற இடம் இது. நம்ம எங்க போறோம்? சபைக்கு சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன். நம்ம எங்க போறோம்? அப்பாவின் வீட்டுக்கு, அம்மாவின் வீட்டுக்கு, அங்களோட மொழியில அம்மாவின் வீட்டுக்கு வரோம். அதுக்கு ஆயத்தப்படுத்துற இடம் இது. இது ஒரு மேக்கப் ஸ்டுடியோ. இது என்னது? மேக்கப் ஸ்டுடியோவில் நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணலாம். ஆனால் இங்கே இந்த செலவும் இல்லை. ஆகவே நான் கிளம்பி போக போகிறேன். சரி, வஸ்திரம் மட்டும் தெரிச்சுக்கிட்டு போனால் போதுமா? வஸ்திரம் மட்டும் போட்டு போனால் போதுமா? அழகான செருப்பு வேணாமா?
வேணுமானாமா செருப்பு போடாம நல்லா ஒருத்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு செருப்பே போடாம போறாங்க, என்ன பண்ணுவாங்க? மாட்டு சாணி மிதிப்பாங்க. அப்போ ஒரு வஸ்திரத்தை நீங்க அணிஞ்சிட்டு போனீங்கன்னா என்ன பண்றாங்க? உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை என்ன பண்றாங்க? சுகமே இல்லைன்னா இல்ல அது கிடையாது, பாக்குறாங்க நல்லா தலைவாரி இருக்கிறாங்களா, நகை நட்டு போட்டுருக்காங்களா, அப்புறம் உடைகளை நல்ல உடை கல்யாண வஸ்திரங்களை அறிஞ்சிருக்கிறாங்களா, அப்படியே வந்து கீழே என்ன பாக்குறாங்க? செருப்பை பாக்குறாங்க. எந்த இப்பொழுது அந்த காலனி செருப்புன்னு சொன்னா கொஞ்சம் லோக்கலா இருக்கு, அதனால காலனியும் பாக்குறாங்க. காலனில சாதாரண காலனி இருக்கு, எப்படிப்பட்ட காலனி இருக்கு? விலை உயர்ந்த காலணிகள் கூட அங்கே இருக்கிறது. ஆகவே காலணிகளின் கூட நமக்கு ஆண்டவர் வஸ்திரங்களை மாத்திரம் இல்ல, நமக்கு காலணிகளை கூட அவர் தருகிறார். ஆகவே நாம் அதை பார்க்க போறோம். யாத்ராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய காலணிகள் முதலாவதாக எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. பாருங்க, மோசேவுக்கு சீனாய் மலையில ஆண்டவர் தரிசனமாகிறார். எப்படி தரிசனமானாரு? முச்சடியில அக்கினிமயமாக அவர் தோன்றினார், முச்சடியில தோன்றினார். இது என்ன அதிசயம் என்று சொல்லி மோசே, அந்த முச்செடி எரிகிறது, ஆனால் முச்செடியோ வெந்து போகவில்லை, முச்செடியோ நிர்மூலமாகவில்லை. ஆனால் முச்செடியில என்ன செய்கிறது? அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன அதிசயமோ என்று சொல்லி அவன் பார்க்கத்தக்கதாக தன்னுடைய காலணிகளோடைய அவன் என்ன செய்யறான்? கிட்டி சேர்கிறான், கிட்ட போறான். அப்போ அவனுடைய காலணிகள் என்ன பண்ணுகிறது? அது அசுத்தமா இருக்கிறது. மனுஷனுடைய நீதியெல்லாம் அழுக்கான வஸ்திரமாக இருக்கிறது, கந்தையான நீதியாக இருக்கிறது. ஆகவே அவனுடைய காலணிகள் கூட அசுத்தமா இருக்கிறது. பரிசுத்தமான இந்த ஸ்தலத்திற்கு நீ அசுத்தமான உன்னுடைய காலணிகளோடு வரக்கூடாது. முதல்ல மோசே என்று கூப்பிட்ட உடனே மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே ஆச்சரியமா இருக்கிறது. அவனுக்கு கிட்டே போகிறான். முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தான் தேவன்லாம் சொல்லல. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? முதல்ல உன்னுடைய பாதரட்சியை நீ அவிழ்த்து போடு. அவர் தன்னை தேவாதி தேவன் யெகோவா தேவன் என்று வெளிப்படுத்துவதற்கு முன்பாக, நான் தான் தேவன் என்று அவனிடத்தில் பேசுவதற்கு முன்பாக முதல்ல என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னுடைய பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். தேவாதி தேவன் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே மகா பரிசுத்த ஸ்தலம். முதலாவதாக உன்னுடைய பாதரட்சியை நீ கழற்றி போடு என்று சொன்னார். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 15வது எழுத்து வாசிங்க. கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். பாருங்க, கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று சொல்லும்போது the Lord's host என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. சேனைகளின் அதிபதி யாருனாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கே சேனைகளின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. உன்னுடைய அழுக்கான பாதரட்சையோட நீ என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அருமையான வார்த்தை இல்ல? பாதரட்சை. காலணி செருப்பு சொல்றதை விட என்ன இருக்கு? செருப்புன்னு சொன்னா ஏதோ கோபம் வர்ற மாதிரி இருக்கு நமக்குல்ல. செருப்பால அடிப்ப கோபம் வர்ற மாதிரி இருக்கிறது இல்லையா? பாதரட்சைனாக அது என்னமோ ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆசீர்வாத அங்கிள்னு ஒருத்தர் இருந்தார். எனக்கு மிக ரொம்ப அவர்கிட்ட அநேக பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். பாருங்க, சாமி நீ உபயோகப்படுத்துற வார்த்தை மிக முக்கியம் அப்படின்னு சொன்னார். நீ உபயோகப்படுத்துற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால சிலர் கோபப்படுவாங்க, சிலர் கோபப்பட மாட்டாங்க.
கோபப்படாத வார்த்தைகளை நீ பயன்படுத்துறோம்னு சொல்லணும். ஒருத்தவங்களை பார்த்து பசு போல வரா அப்படின்னா கோபப்படுவாங்களா? மாடு போல வரா என்ன பண்ணுவாங்க? ரெண்டுமே ஒண்ணுதான். பசுனாலும் மாடுனாலும் ஒண்ணுதான். மாடு என்ற வார்த்தை மாடு போல வரான்னாக்க கோபம் வரணும். மாடான்னு பசு போல வரான்னு சொல்லிப்பாரு, கோபப்பட மாட்டேன். ஆனா ரெண்டுமே மாடுதான், ஒண்ணுதான். செருப்புன்னு சொன்னா கோபம் வருது, காலனின்னா கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பாதரட்சைனாக்கா நம்ம பெரிய வார்த்தை மாதிரி இருக்கு. ஆனாலும் அதுதான் மூன்றுமே ஒன்றுதான். பாதத்தை ரட்சை செய்வது. ரட்சைனா என்ன? ரட்சிப்பது. ரட்சிப்பது என்ன? காப்பாற்றுவது. பாத ரட்சை என்று நேர்த்தியான வார்த்தை வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கும். பாத ரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். உன்னுடைய பாதரட்சியோட வர முடியாது. நீ அழுக்கானவன், நீ பாவத்திலே உழல்கின்றவன். என்னுடைய தாயினை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்திலே உருவானேன் என்று சங்கீதக்காரனாக தாவீது 51வது சங்கீதத்துல சொல்லுகிறான். அது உன்னுடைய பாதரட்சையோடு கூட தேவனை ஒரு நாளும் நீ கிட்டி சேர முடியாது. முதல்ல ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? உன் பாவத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்துப்போ. தேவனை நீ நெருங்க வேண்டுமா? தேவனை நீ ஆராதிக்க வேண்டுமா? தேவனுடைய வெளிப்பாடுகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா? மோசே பெற்றுக்கொண்டது போல, யோசுவா பெற்றுக்கொண்டது போல நீ தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவனை நீ அணுக்கமாக அருகாமல் இருந்து பார்க்க வேண்டுமா? உன்னுடைய அழுக்கான பாதரட்சியை நீ அணிந்து கொண்டு வரக்கூடாது. பாதரட்சியை நீ உன்னுடைய பாதரட்சியை நீ அணிந்து கொண்டு வரக்கூடாது. பாதரட்சை நல்லதுதானா உன்னுடையதாக அது காணப்படக்கூடாது. அதுக்கு ஒரு வீட்டுக்கு போறோம், சபைக்கு போறோம், நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல இந்த பாதரட்சியை கழட்டி வைத்து விட்டு வருகிறோம். அசுத்தத்தை நம்மிடத்திலிருந்து களைவதாக நினைக்கிறோம். இதுதான் அந்த பாதரட்சை தான் உலகத்தோடு முதல்ல தொடர்பு கொள்வது. கை தொடர்பு கொள்வதை காட்டிலும், கண்கள் தொடர்பு கொள்வதை காட்டிலும் அதிகமாக பிசிக்கலி அங்கே தொடர்பு கொள்வது எது என்று சொன்னால் இந்த பாதரட்சை. அதனால தான் எந்த ஒரு வீட்டுக்கு போக வேண்டும் என்றாலும் சொன்னாலும் சரி, அல்லது எங்காவது நாம் செல்ல வேண்டும் என்றாலும் சரி, இந்த பாதரட்சைகளை நாம் அணிந்து கொண்டு செல்கிறோம். உன்னுடைய பாதரட்சைகளோடு கூட நீ வர முடியாது. ஏனென்றால் அது அழுக்கானது. உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்ன? நீ உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்ன? நீ நிர்வாணமானவன். நீ ரத்தத்திலே கிடந்தாய், தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் இருந்தாய். ஆகவே உன்னுடைய பிறப்பிலிருந்தே நீ பாவத்திலே இருக்கிற மனுஷனாக இருக்கிறாய். ஆகவே உன்னுடைய பாதரட்சியோடு கூட வர முடியாது என்று சொல்லி யாத்திராகமத்தின் புத்தகம் 3:5, யோசுவாவின் புத்தகம் 5:15 நம்ம வாசிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். ஏசாயா 20, 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல அசிரியா ராஜா தான் சிறைப்பிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடிவிலக்க போகிற எத்தியோப்பியருமாகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். இங்கே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உன்னுடைய பாதரட்சையை கழற்றி போடு, வெறுங்காலாய் நட என்று சொல்கிறார். துக்கத்திற்கு சமானமாக இது சொல்லப்படுகிறது. போகிற கோபாக்கினைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா, உன்னுடைய பாதரட்சையை நீ கழற்றி போடு. ஏனென்று சொன்னால் அது வெட்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அசீரிய ராஜா என்ன செய்ய போகிறான்? எகிப்தியும் எத்தியோப்பியாவையும் அவன் என்ன செய்ய போகிறான்? ஆளுகை செய்ய போகிறான். அதை பிடித்துக் கொள்ள போகிறான். இதற்கு அடையாளமாக உன்னுடைய பாதரட்சையை கழற்றி போடு. கழற்றி போடு, உன்னுடைய பாதரட்சையை கழற்றி போடு. எதற்கு? இது அடிமையாக போகிறாய், நீ அடிமையாக போகிறாய் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு அடிமையாக போகிறார்கள்? அசீரிய ராஜாவுக்கு எகிப்தியரும் எத்தியோப்பியரும் அடிமையாக போகிறார். ஏன் அவர்களை குறித்து சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை அதிகமாக நம்பினார்கள் என்று சொன்னால், யாரிடத்திலிருந்து இராணுவ உதவி வரும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால்,
எகிப்திலிருந்து தங்களுக்கு உதவி வரும், எத்தியோப்பியாவிலிருந்து தங்களுக்கு உதவி வரும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவங்க 2 பேருமே என்ன பண்ண போறாங்க, அசீரியா என்ற அந்த ராஜ்யத்திலே அவர்கள் விழப்போகிறார்கள். இவர்கள் 2 பேரும் அதற்கு அடிமையாக போகிறார்கள். இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பாக கொண்டு செல்வது விதமாக நீ உன்னுடைய பாதரட்சையை கழற்றி போடு என்று சொன்னார். கழற்றி போடு என்று சொன்னார். ஆகவே நீ அடிமை சாசனத்துக்குள்ளாக நீ செல்ல போகிறாய் என்பதற்கு எச்சரிப்பாக இந்த வார்த்தையை அங்கே அவர் சொல்கிறார். முதலாவதாக நம்முடைய சுயநீதி, மற்ற காரியங்கள், நம்முடைய அழுக்கு, மற்ற காரியங்கள், பாவத்தினுடைய காரியங்கள், அக்கிரமத்தினுடைய காரியங்கள், இவற்றுக்கு அடையாளமாக உன்னுடைய பாதரட்சையை கழற்றி போடு என்று சொன்னார். இரண்டாவதாக அவர் ஏசாயாவை பார்த்து உன்னுடைய பாதரட்சையை கழற்றி போடு என்று சொல்லும்பொழுது, நீ அடிமையானவன். யாருக்கு அடிமையானவன்? அடிமையாக போகிறாய், அடிமையாக இருந்தாய். யாருக்கு? பிசாசானவனுக்கு அடிமையானவனாக இருந்தாய். அதற்காக நீ துக்கம் கொண்டாடு, நீ துக்கம் கொண்டாடு. 3 வருடங்கள் நீ பாதரட்சையை அணிந்து கொள்ளக்கூடாது. 3 வருடங்கள் பாதரட்சையை நீ அணிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஏசாயாவுக்கு சொல்கிறார். ஏன்? நீ அடிமைத்தனத்தில் இருந்தாய். நாமும் கூட பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம். பிசாசு நமக்கு பிதாவாக இருந்தார். உங்களுடைய தகப்பன் பிசாசானவன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே அதற்கு அடையாளமாக உன்னுடைய பாதரட்சையை கழற்றி போடு என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் அடிமைத்தனத்தில் இருந்தோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவர் விடுதலை செய்தார். விடுதலை செய்த பொழுது பஸ்கா என்ற ஒரு பண்டிகையை கொண்டாட செய்தார். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை அவர்கள் பூசி மகா வல்லமையோடு கூட அவர்களை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த உடனே எதையுமே அவர்கள் மறக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும்னு சொன்னார். நாம கூட என்ன செய்யறோம்? ஒரு காலத்திலே பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்தோம், நம்மளுடைய ஏழ்மையில நாம் இருந்தோம், மற்ற காரியங்கள், ஒருவேளை சாப்பாட்டுக்கே கூட இல்லாமல் இருந்தோம், தேவன் யார் என்று தெரியாமல் அலைந்து கொண்டு இருந்தோம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? வசதியா மறந்து போகக்கூடாது. நாம் என்ன செய்யறோம்? ஏதோ வானத்திலிருந்து வந்தவர்களை போல என்ன பண்றோம்? நாட்கள் செல்ல செல்ல ஏதோ வானத்திலிருந்து வந்தவர்கள் போல நாம் இப்படியே தான் இருந்தோம் என்பதை போல நடந்துக்கும். அப்படி கிடையாது. நாம் எப்படி இருந்தோம் என்பதை குறித்து எப்பொழுதுமே நினைவு வைத்துக் கொள்ளணும். அப்போதுதான் மற்றவர்களுக்கு மீது இரக்கம் வரும். உன்னுடைய வசதி வாய்ப்புகள், நீ ஆண்டவர் வீட்டுக்கு வருவது, எல்லா காரியத்தையும் நீ நினைக்கும் பொழுது நீ எப்படி இருந்தாய் முதல்ல? ஏன் இவன் இப்படி இருக்கிறான்? ஏன் ஆண்டவர் வீட்டுக்கு வரும்போது இவன் இப்படி இருக்கிறான்னா நீ அப்படிதான் இருந்த. ஒரு நாள்ல உன்னை அவர் என்ன செய்தாரு? இரக்கமாய் ரட்சித்தார். உன்னுடைய பாவத்துக்கு ஏற்றவாறு உன்னை தண்டிக்கவில்லை, பொறுமையாய் இருந்தார். பாவத்தை நீ அறிக்கை செய்யும் வரை அவர் பொறுமையாக இருந்தார். அவர் உடனே பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கவில்லை. ஆகவே இதெல்லாம் நீ நினைவு கூறணும். வசதியா மறுக்கக்கூடாது. அவர்கள் பஸ்காவை கொண்டாட அவர்கள் என்ன நினைத்தார்கள்? எகிப்திலிருந்து தங்களை தேவாதி தேவன் அவர் வெளியே கொண்டு வந்தார் என்பதை குறித்து நினைக்கணும். எப்பொழுதுமே நினைக்கணும். பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்த தேவனை நினைக்கணும். அப்பொழுதுதான் துதிக்க முடியும், ஆண்டவரை ஆராதிக்க முடியும். நான் நீதிமானை போலவே நான் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரு நாள் அவரை துதிக்க முடியாது. என்னை பாவத்திலிருந்து அவர் விடுதலை செய்தார் என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவு கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஏசாயாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2 வாசிக்கிறோம். நீ அடிமைத்தனத்திலே இருந்தாய். அசீரிய ராஜாவுக்கு அடிமைத்தனத்திலே நீ காணப்பட்ட. எகிப்தியர்கள், எத்தியோப்பியர்கள் காணப்பட்டது போல நீ அவமானத்தின் சின்னமாக இருந்தாய். நீ செருப்பை போடக்கூடாது, நீ பாதரட்சையை போடக்கூடாது என்று சொன்னால் நீ அவமானத்தின் சின்னமாக நீ காணப்பட்டாய் என்பதை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், அவமானத்தின் சின்னமாக நான் இருந்தேன், பாவத்தின் நிமித்தமாக உன்னிடத்தை கிட்டி சேர முடியாமல் இருந்தேன் என்று சொல்லி நாம் எப்பொழுதுமே நினைவு கூறுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 2வது காரியமாக இதை சொல்கிறார். 3வதாக ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். ரூத் இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால் ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவருக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. இங்க நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ரூத்தின் சரித்திரத்தை நாம்
அநேக முறை வாசித்திருக்கிறோம். போவாஸ் என்ன செய்கிறான்? ரூத்தை தனது மனைவியாக ஆக்கிக் கொள்ளும்படியாக அவன் விரும்புகிறான். அதற்கு தடையாக ஒருவன் இருக்கிறான். அவன் யார் என்று சொன்னால் ரூத்துக்கு மிக நெருக்கமான உறவின் முறையானவன். ஆகவே அவனை விடுத்து தான் ரூத்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று போவாஸ் விரும்பினான். முதலாவதாக அவனுக்கு வாய்ப்பை கொடுத்தான், அவன் தட்டி கழித்தான். இப்பொழுது போவாஸ் என்ன செய்கிறான்? ரூத்தை திருமணம் செய்து கொள்வதற்காக அவன் என்ன செய்கிறான்? உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறான். உடன்படிக்கைக்கு அடையாளமாக இஸ்ரவேல் நாட்டில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வழக்கத்தின்படியே என்று வாசிக்கிறோம். அப்படின்னா எனக்கும் உனக்கு அக்ரிமெண்ட் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க, மோதிரத்தை மாற்ற மாட்டாங்க. நம்மளாம் என்ன பண்றோம்? செருப்பை கட்டி அவங்க கையில கொடுப்பாங்க. பாதரட்சையை, இவனுடைய பாதரட்சையை கழற்றி 10 பேருக்கு முன்பாக இவனுடைய பாதரட்சையை கழற்றி கொடுத்தான்னு சொன்னால் உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தம். உடன்படிக்கையின் சின்னமாக பரம போவாஸ் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அவரோட சேர்த்துக் கொள்வதற்காக, நம்மை அவருடைய மனவாட்டியாக மாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்தார்? தன்னுடைய பாதரட்சையை கழற்றி கொடுத்தார். மூன்றாவது காரியம் என்ன? என்னை மீட்டுக் கொள்வதற்காக. எனது உறவின் முறையான நான் பிசாசானவன், நான் பிசாசு, நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள், நீங்கள் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். உங்களை மீட்டுக் கொள்வதற்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். அப்பொழுதுதான் மீட்டுக் கொள்ள முடியும். சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்துவதற்கு முன்பாக நாம் யாருக்கு உரியவர்களாக இருந்தோம்? பிசாசுக்கு உரியவர்கள். பிசாசுக்கு உரியவர்களாக நாம் இருந்தோம். சாத்தானுக்கு உரியவர்களாக நாம் இருந்தோம். நம்மை மீட்பார் யாரும் இல்லை. அதற்கென்று ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். நம்மை மீட்பதற்காக ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். அந்த கிரயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராகிய விலையேறப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தமாகிய ரத்தம் இருக்க வேண்டும் என்று காரணத்தினாலே ஆண்டவர் என்ன செய்தார்? நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார், கிரயத்தை செலுத்தினார். பணத்தை கொடுத்து நம்மை மீட்க முடியாது, மற்ற பண்டபாத்திரங்களை கொடுத்து நம்மை மீட்க முடியாது. விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டார். ரத்தம் சிந்துதலெல்லாம் பாவ மன்னிப்பு இல்லை என்ற வாக்கின்படியே தனது ரத்தத்தை கொடுத்து கிரயமாக மீட்டார். ஆகவே இந்த பரம போவாசும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தமது ரத்தத்தை கொடுத்து மீட்டார். அதுக்கு அடையாளமாக ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தனது பாதரட்சையை கழட்டி கொடுத்து நம்மை மீட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 காரியங்களை பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? நம்முடைய பாதரட்சையை கழற்ற வேண்டும். ஏன் கழற்ற வேண்டும்? அது அசுசியானது, அது பாவ அழுக்கை உடையது, என்னுடைய சுயநீதியை காட்டுவது. அதையெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வர முடியாது. நான் அசுத்தமானவனாக இருந்தேன், ஆகவே என்னுடைய பாவத்தை நான் என்ன பண்ண வேண்டும்? போக்க வேண்டும் என்ற அடையாளமாக பாதரட்சையை நீ கழற்ற வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவதாக நம்ம என்ன வாசித்தோம்? அடிமைத்தனத்திலே இருந்ததற்கு அடையாளமாக ஏசாயா 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். 2, 3, 4ஆம் வசனத்துல எனது பாதரட்சையை என்ன செய்யணும்? நீ கழற்றும் போதுதான் நீ யாரு? நீ அடிமையானவன் என்பதை உணர்த்துகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரம போவாஸ் தன்னுடைய பாதரட்சையை கழற்றினார் என்று சொன்னால் என்ன வருது நமக்கு? உடன்படிக்கை, என்கேஜ்மெண்ட். நம்மை அவர் என்ன செய்தார்? உடன்படிக்கை நிச்சயம் செய்து கொண்டார். உன்னை நிச்சயம் செய்து கொண்டார். அவருடைய மனவாட்டியாக நிச்சயம் செய்வதற்கு அடையாளமாக அவர் என்ன செய்தார்? தனது பாதரட்சையை கழற்றி கொடுத்தார். பிசாசானவனிடத்திலிருந்து, நெருங்கின உறவின் முறையால பிசாசானவனிடத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வதற்காக அவர் உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4ஆவதாக மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். மனம் திரும்புதற்கென்று வல்லவராய் இருக்கிறார். இது யார் சொல்றா? யோவான் ஸ்நானகர், ஜான் தி பேப்டிஸ்ட் சொல்றார். யோவான் ஸ்நானகர் என்ன சொல்றாரு? அவருடைய பாதரட்சையை நான் என்ன பண்ண முடியாது? சுமப்பதற்கு கூட நான் பாத்திரவான்.
அவருடைய பாதரட்சியை நான் சுமப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நமக்கு வரணும். அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். என மனவாட்டியாக மாற்றிக்கொண்டார் என்று வாசித்தோம். நெருங்கின உறவின் முறையான இருக்கக்கூடிய பிசாசானத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார் என்று வாசித்தோம். இப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்வது போல அவருடைய பாதரட்சியை கூட நான் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. இன்னொரு சுவிசேஷத்துல வாசிக்க அவருடைய பாதரட்சியின் வாரை கூட என்னால அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லிட்டார். அவருடைய பாதரட்சியை தொடுவதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல என்ற பணிவு, ஹியூமிலிட்டி, இந்த விதமான தாழ்மை இல்லை என்று சொன்னால் ஒரு நாளும் தேவனை நாம் ஆராதிக்க முடியாது. ஒரு நாளும் தேவனை ஆராதிக்க முடியாது. மரியாள் தெரிந்து கொண்ட இடம் எது? தேவனுடைய பாதத்தை தெரிந்து கொண்டார். பாவியான ஸ்திரீ லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல என்ன செய்தாங்க? பாதத்தை தண்ணீரால் கழுவினாலா? தண்ணீரால் கழுவி பக்கத்தில் இருக்கிறவங்க தலைமையை பிடிச்சிருந்தாங்க. தன்னுடைய அப்படி சொல்லணும், தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற வசதியா கொண்டாமா தண்ணி கொடுத்துட்டா நீ தலைமணி கூட இல்லை, தன்னுடைய வயிறினாலே ஏன் துணி எடுத்து தொடக்கல? கவனிச்சிங்களா? ஏன்? அதாவது ஸ்திரீகளுக்கு எது மகிமையா இருக்குது? தலைமுடி, குட்ட முடியல, நீண்ட முடி. யாராவது நீண்ட சடை கட்டிட்டு போனாக்கா எல்லாரும் என்ன பார்க்கணுங்க? நான் சகோதரர்கள் திரும்பி பார்ப்பதை காட்டிலும் சகோதரர்கள் அந்த முடிய பாருங்க 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 காட்டுறேன். ஏன் காட்டுறாங்க அப்படி? வயிறு எரியுது, வசதியா வயிறு எரியுது. என்ன ஆனா ஏன் முடியா நீளமா இருப்பது ஒரு மகிமை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம பார்க்கிறோம் அந்த மகிமையை என்ன பண்ணா, எனக்கு எந்த மகிமை இங்க வேண்டாம் என்று சொல்லி என்ன பண்றாரு? தலைமையினால என்ன செய்யறான்? பாதத்தை தொடைத்தா. அப்புறம் நலதம் என்ற தயாரித்த வர ஊத்துறாளா? இல்ல, வெளியேறப்பட்ட நலதம் கண்ணீரை தான் ஊற்றிட்டாளா? அப்படி வரலாங்க. ஓயாமல் முத்தம் செய்தார். முத்தம் செய்தாலும் சொல்ல கிடையாது. என்னது? அவர் நிறுத்துப்பான் போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற வரை என்ன பண்ணா? முத்தம் பண்ணிட்டே இருந்தான். சான்ஸே கிடையாது. இல்ல, கொடுமையா இருக்கு. ஒரு தடவை முத்தம் ரெண்டாவது நம்ம தொடக்க ஆரம்பிச்சிருவோம். அவன் என்ன பண்ணான்? பாதத்தை விடவே இல்லை, ஓயாமல் முத்தம் செய்தான். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். முத்தம் செய்துட்டு விட்டுல, தனது கண்ணீரினாலே அதை அவர் பாதத்தை கழுவினார், தலைமையினால் தனது தலைமையினாலே துடைத்தால், மூன்றாவது ஓயாமல் முத்தம் செய்தார். அவர் நிறுத்துமா போதும் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்றவரையும் விடவே இல்லை அவர் பாதத்தை. பாருங்க, அந்த விதமான தாழ்மை இல்லை என்று சொன்னால் தேவனை ஒரு நாளும் நீ என்ன பண்ண முடியாது. உன்னுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படாது. பெருமையிலே செய்யப்படுகிற ஆராதனை, பெருமையிலே வரட்டு கௌரவத்தில் இன்றைக்கு நான் ஆராதிக்கிறேன் பாரு, யாருமே ஆராதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆராதனை நான் செலுத்துறேன் பாரு, அப்படி வரட்டு கௌரவத்தில் பெருமையில செய்கிற ஒரு ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தாழ்மையில ஏறெடுக்கப்படுகிற அவர் விரும்புகிறது எது? நறுமுண்டதும் நொறுமுண்டதுமான இருதயத்தை விரும்புகிறார். அதை புறக்கணியீர் என்று கூட ஒரு வார்த்தை வருது. அதை இப்போ அவர் புறக்கணிக்க மாட்டார். நறுமுண்ட இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஆராதனை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்கல. பெருமையிலையோ வரட்டு கௌரவத்திலேயோ ஏறெடுக்கிற ஆராதனை அவர் என்ன பண்றாரு? அவர் புறந்தெழுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவருடைய பாதரட்சியை சுமப்பதற்கு கூட நான் என்னது பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தாழ்மை இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். லூக்கா நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்தி கைக்கு மோதிரத்தையும் பாதரட்சை. இப்போ ஆண்டவர் என்ன தகப்பன் என்ன செய்யறாரு?
மனம் திரும்பிய இந்த மைந்தனுக்கு என்ன பண்றாரு? பாதரட்சையை போடுறாரு. அவன் எப்படி வரான்? அழுக்கு வஸ்திரத்தோட வரான். ஒரே துர்நாற்றம் வீசுகிறவனாக வருகிறான். ஏனென்றால் பன்றி வசிக்கிற இடத்துல அவன் இருந்தான். மனுஷர்கள் வசிக்கிற இடத்துல இருந்தாவே நமக்கு என்ன வரும்? துர்நாற்றம் வரும் இல்லையா? சில பேர்லாம் சில பேர் பக்கத்துல உட்கார்றாங்க, தள்ளி போய் உட்கார்றாங்க. ஏன் உட்கார்றாங்க? மனுஷன்கிட்ட வர வாசனையே என்ன பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல. இவன் எங்க இருந்து வரான்? பன்றி கிட்ட இருந்து வரான். எப்படி வரான்? தூரத்து தேசத்திலிருந்து வரான். ரொம்ப நாள் நடந்து வரான். வேர்வையாவது, பன்றியோட வாசனை, இதெல்லாம் என்ன பண்ணுது? அவனை சகிக்க கூடாத துர்நாற்றம் வருகிறது. துணி கதலாய் போயிருக்கிறது, அழுக்காக இருக்கிறது. தலையில எண்ணெய் வைக்கவில்லை, பரட்ட தலையாக வருகிறான். கால்களிலே நல்ல செருப்பு இல்லை, நல்ல பாதரட்சை இல்லை, வருகிறான். அப்பொழுது தகப்பனிடத்திலே அவன் மனம் திரும்பி வந்த பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன? பாதரட்சை. பாதரட்சை அதை அங்கீகரித்துக் கொள்கிறான். இனிமேல் நீ இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நீ ஈடுபட வேண்டிய, அசுசிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பாதத்தை பாதுகாக்கும் விதமாக, ரட்சிப்பை பாதுகாக்கும் விதமாக அவர் என்ன செய்தார்? பாதரட்சை கொடுத்து மனம் திரும்பி வந்த மைந்தனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அப்போ எப்போ ஏற்றுக்கொள்வாரு? அந்த விதமான தாழ்மை இருக்கும் பொழுதுதான். யோவான் ஸ்நானகனை காட்டிலும் யாருமே பரலோகத்தில் பெரியவங்க கிடையாது, தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளானாலும் ஒரு வசனம் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளானாலும் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பரலோகத்தில் யாருமே பெரியவங்க கிடையாது. அவ்வளவு பாக்கியம் பெற்றவன் யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தான். பரலோகத்தில் அவனை காட்டிலும் பெரியவர்கள் யாருமே கிடையாது, வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது, சரீர பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உறவின் முறையாக இருக்கிறார். எலிசபெத் மூலமாக வந்ததால் அவன் உறவின் முறையானவன். ஆக இவ்வளவு பாக்கியம் பெற்ற யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். என்ன சொல்றான் தெரியுமா? அவருடைய பாதரட்சியை சுமப்பதற்கு கூட நான் பார்க்கிறவன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்தினாலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். மனம் திரும்பி வந்த அந்த மைந்தனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாத ரட்சையை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஐந்தாவதாக மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதற்கும் கட்டளையிட்டார். பாருங்க, அவருடைய சீடர்களை 2 பேராக அனுப்புகிறார். பிசாசுகளை விரட்டும்படியாக, சுவிசேஷங்களை, வசனங்களை சொல்லும்படியாக, வார்த்தைகளை சொல்லும்படியாக இந்த உலகத்துக்குள்ளாக 2 பேராக அனுப்புகிறார். அப்பொழுது அவர்களுக்கு கொடுத்த முக்கியமான காரியம் என்ன? பாதரட்சைகளை அழிந்து செல்லும்படி கொடுக்கிறார். 2 வஸ்திரம் ஒருத்தர் எடுத்தான். என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு வஸ்திரமே போதும், அதிகம் வேண்டாம். ஆனா பாதரட்சை இல்லாம அவங்க அனுப்புற. என்ன கொடுத்தாரு? அவங்க ஒவ்வொரு சீடர்கள் என்ன கொடுத்தாரு? பாதரட்சையை கொடுத்து அவர்களை அனுப்பினார். சுவிசேஷம் செய்யும்படியான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பாதரட்சை என்று சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிப்பது, அவருடைய வார்த்தையை அறிவிப்பது என்ற அர்த்தம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 15ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய the preparedness of the gospel of peace is a shoes that has to be wear. அதை போட்டுக்கொள்ள வேண்டும். எதை போட்டுக்கொள்ள வேண்டும்? சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய ஆயத்தம் என்கிற பாதரட்சை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அவர் இந்த விதமான பாதரட்சை கொடுத்து. எந்த விதமான பாதரட்சை? அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாக்கியம். யார் வேணாலும் சுவிசேஷத்தை அறிவிச்சு விட முடியுமா? முடியாது. அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள் மாத்திரம்தான் அவரை என்ன பண்ண முடியும்? சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை, அவருடைய செய்தியை என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாதரட்சையை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். எப்படிப்பட்ட பாதரட்சைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும்?
நம்முடைய பாதரட்சிகளை அணிந்து கொள்ள முடியுமா? நம்ம தேர்ந்தெடுத்த பாதரட்சியை அணிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். முதல்ல நம்முடைய சுய காரியங்கள், பாவத்தின் நிமித்தமாக இருக்கக்கூடிய பாதரட்சைகளை நாம் அணிந்திருந்தோம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை என்ன? உன் பாதரட்சியை கழற்றி போடு. பரிசுத்தமான இடத்திற்கு நீ உன்னுடைய அசுத்தமான பாதரட்சிகளோடு வரக்கூடாது என்று சொன்னார். என்னுடைய அசுத்தமான காரியங்களோடு பாவங்களோடு ஆண்டவரை ஒரு நாளும் நெருங்க முடியாது. நெருங்கினாதான் அவர் ஆராதிக்க முடியும். அவரை நெருங்கினா கிட்டி சேராதான் அவர் ஆராதிக்க முடியும். ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாதரட்சைகளை, அழுக்கு நிறைந்த பாதரட்சைகளை நான் கழற்றி போட வேண்டும். இரண்டாவதாக பாருங்க, நான் அடிமைத்தனத்தில் இருந்தேன் என்பதை எப்பொழுதுமே நான் நினைவில் கூற வேண்டும். ஆண்டவர் என்னை ரட்சிக்கவில்லை என்று சொன்னால் நான் அடிமைத்தனத்திலே நான் மரித்து போயிருப்பேன் என்பதற்கு அடையாளமாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லும்போது உனது பாதரட்சையை கழட்டி போட்டு 3 வருடங்கள் பாதரட்சை இல்லாமல் நட என்று சொன்னார். ஆகவே நான் அடிமைத்தனத்துக்குரியவன், நான் அடிமைத்தனம் என்னை ஆட்கொள்ள இருக்கிறது, நீ ரட்சிக்கவில்லை என்று சொன்னால், நீ என்னை மீட்டுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் அடிமைத்தனத்துக்குரியவன் என்பதை காட்டுவதற்காக இது சொல்லப்பட்டது. ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் பொழுது போவாஸ் என்ன செய்கிறார்? தனது பாதரட்சையை கொடுக்கிறார். இதற்கு அடையாளமா இருக்கிறது, என்னை மீட்டுக் கொள்வதற்காக அவர் செய்தார். நெருங்கின உறவின் முறையின் யார்? அவன் நெருங்கின உறவினர் யாரு? ரூத்துக்கு பிசாசானவன். அவனை விடுத்து ரூத்தை அவர் திருமணம் செய்து கொள்வதற்காக அந்த நிச்சய உடன்படிக்கைக்குள்ளாக போகிறார். அப்பொழுது தனது பாதரட்சியை கழட்டி கொடுக்கிறார். இது உடன்படிக்கைக்கு ஏதுவாக இருக்கு. என்னை கூட அவர் என்னது நித்திய நியமித்துக் கொண்டார் என்ற வசனம் இருக்கிறது. ஆகவே என்னை நியமித்துக் கொள்ளும்படியாக அவர் என்ன செய்தார்? என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இதெல்லாம் இருக்கும். உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது, என்னுடைய அசுசியான காரியங்கள்லாம் போய்விட்டது. இப்பொழுது என்ன வேண்டும்? மனத்தாழ்மை வேண்டும். தாழ்மை இல்லாமல் ஒருவரும் என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை தரிசிக்க முடியாது, அவரை கிட்டி சேர முடியாது, அவரை ஆராதிக்க முடியாது. யோவான் சாணகனே சொல்ற, அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு சுமப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல என்ற அந்த தாழ்மையின் இருந்து இருக்கும்போதுதான் தேவன் நம்மை உயர்த்துவார், அவரை ஆராதிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆகவே அசுசியாக வந்த எனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியம் என்ன? மனம் திரும்பிய மைந்தனுக்கு கொடுத்த காரியம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 15:22 பாதரட்சையை கொடுத்தார் என்று சொல்லி பார்ப்போம். இப்பொழுது அவருடைய திருவசனத்தை சொல்வதற்கு, அவருடைய சுவிசேஷத்தின் சமாதான சுவிசேஷத்தை நான் ஆயத்தமாக அறிவிப்பதற்கு அவர் எனக்கு பாதரட்சை என்ற காரியத்தை கொடுத்து அந்த பரலோக தேசத்திற்கு அந்த ஆயத்தப்படுத்துகிறார். 24 மூப்பர்களோடு கூட சேர்ந்து நானும் கூட அவரை துதிக்கும்படியாக இந்த விதமான நன்மையான பாதரட்சைகளை அவர் கொடுத்து என்ன செய்யறாரு? என்னை மீட்டு கொண்ட அவர் அவரை துதிக்கும்படியாக செய்கிறார் என்ற அனுபவத்தோடு கூட தேவனை ஆராதிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.